குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 26. இந்தியாவிற்கு திசை கிடைத்த நாள். இந்திய அரசியலமைப்பு. எங்கள் உரிமைகள், நீதி, பாதுகாப்பை காக்கும் இந்த அரசியலமைப்பை மிகுந்த மரியாதையுடன் நாம் வணங்குகிறோம். ஆனால் நண்பர்களே, இன்று உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்தியாவின் உண்மையான வலிமை என்ன? சட்டமா, ஒழுங்குமுறையா, அல்லது வேறு ஏதாவது? இன்றைய செய்தி நாட்டுக்கு எதிரானது அல்ல, நாட்டின் நன்மைக்காகவும் மக்களின் குணநலனின் உருவாக்கத்திற்காகவும் ஆகும். இன்று நாம் நினைவு கூறுவது இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாளை. நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், ஏனெனில் அரசியலமைப்பு நமக்கு உரிமைகள், நீதி, சமத்துவம், பாதுகாப்பை வழங்குகிறது. நண்பர்களே, குடியரசு என்பதன் பொருள் ஒரு நாட்டை ஒரே மனிதனின் விருப்பம் அல்ல, சட்டம், நீதி, ஒழுங்கு ஆகியவை வழிநடத்துகின்றன. பைபிளும் இதையே போதிக்கிறது. அமைதி நிலவ ஒழுங்கு அவசியம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, அமைதியின் தேவன். பரிசுத்தர்களின் அனைத்து சபைகளிலும் இருப்பது போல. அதாவது, அமைதி வேண்டுமெனில் ஒழுங்கு அவசியம். ஒழுங்கிலேயே நாடு முன்னேறுகிறது. இப்போது நண்பர்களே, ஒரு ஆழமான சத்தியம். அரசியலமைப்பு நாட்டை நடத்துகிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை மனிதனின் வாழ்க்கையை மாற்றுகிறது. இன்றைய செய்தி இதுவே. ஒரு நல்ல நாடு அதன் குடிமக்களின் குணநலன் வலுவாக இருக்கும்போதே உண்மையில் வலிமை பெறும். நீதிமொழிகள் 14:34. நீதியால் ஒரு ஜாதி உயர்த்தப்படுகிறது, பாவம் மக்களுக்கு அவமானத்தை உண்டாக்குகிறது. அதாவது, நாட்டின் வலிமை பொருளாதாரத்தால் மட்டுமல்ல, நெறிமுறையாலும் ஆன்மீகத்தாலும் ஆகும். அரசியலமைப்பும் சட்டங்களும் சமூகத்தில் ஒழுங்கை நிலைநிறுத்துகின்றன. ஆனால் மனிதனுக்குள் மாற்றம் இதயம் மாறும்போதுதான் வருகிறது. நண்பர்களே, பைபிள் சொல்கிறது, தேவன் மனிதனை உள்ளிருந்து மாற்றுகிறார். எசேக்கியேல் 36:26. நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை அளிப்பேன், உங்களுக்குள் புதிய ஆவியை வைப்பேன், உங்கள் மாம்சத்திலிருந்து கல்லார இருதயத்தை அகற்றி மாம்சமான இருதயத்தை உங்களுக்கு அளிப்பேன். இப்போது கேள்வி இது: இதயம் எப்படி மாறும்? பைபிள் நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மனிதனை உள்ளிருந்து மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் செய்தி எந்த நாட்டுக்கும் எதிரானது அல்ல, ஒவ்வொரு நாட்டின் குடிமகனையும் மேம்படுத்துவதற்காகவே. இயேசு கிறிஸ்து மாற்றத்தை அளிக்கிறார். வெறுப்பை அன்பாக, கோபத்தை அமைதியாக, பொய்யை சத்தியமாக, பாவத்தை பரிசுத்தமாக மற்றும் உடைந்த மனதை புதிய நம்பிக்கையாக மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17. ஆகையால் யாராவது கிறிஸ்துவில் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவை கடந்து போயின, இதோ அனைத்தும் புதியவைகளாயின. அதாவது, இயேசு கிறிஸ்துவிடம் வந்தபோது மனிதனுக்கு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. நண்பர்களே, நாம் நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் மற்றும் கொண்டாட வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரின் இதயத்திலும் மறைந்துள்ள கேள்வி இது: நாம் உள்ளிருந்து உண்மையாகவே சுதந்திரமாக இருக்கிறோமா? ஏனெனில் பலர் வெளிப்படையாக சுதந்திரமாக இருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் கவலையில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், பயத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், குற்ற உணர்ச்சியில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், தவறான பழக்கங்களில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், உடைந்த உறவுகளில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள், தனிமையில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், யோவான் 8:36, குமாரன் உங்களை சுதந்திரமாக்கினால் நீங்கள் உண்மையாகவே சுதந்திரராக இருப்பீர்கள். அதாவது, இந்த சுதந்திரம் எந்த சான்றிதழாலும் அல்ல, இயேசுவின் கிருபையால் கிடைக்கிறது. இந்த குடியரசு தினத்தில் பொறுப்புள்ள குடிமக்களாக நாம் இதை கற்றுக்கொள்வோம். நாட்டை மதிப்பது, அரசியல் அமைப்பை மதிப்பது, சட்டத்தை கடைபிடிப்பது, அதே நேரத்தில் தேவனுடைய சத்தியத்தை ஏற்று ஒரு நல்ல மனிதராக மாறுவது. வேதாகமம் இப்படி கூறுகிறது. ரோமர்
13:1. ஒவ்வொரு மனிதனும் அதிகாரம் பெற்ற ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், ஏனெனில் தேவனால் ஏற்படுத்தப்படாத அதிகாரம் ஒன்றும் இல்லை. உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் தேவனால் நிறுவப்பட்டவையே. இதுவே சுவிசேஷத்தின் செய்தி. நல்ல குடிமக்களாக இருங்கள், நல்ல மனிதர்களாக இருங்கள். நண்பர்களே, நாட்டுப்பற்று என்பது வெறும் கொடியை ஏற்றுவதால் மட்டுமல்ல. நாட்டுப்பற்று என்பது நமது நாட்டை உள்ளிருந்து வலிமையாக மாற்றுவது. நாம் இதை செய்தால், நேர்மையாக இருக்கும்போது, பிறரை மதிக்கும்போது, அநியாயத்திற்கு எதிராக நிற்கும்போது, ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் உதவும்போது, சமாதானத்தை பரப்பும்போது, சத்தியத்தை பேசும்போது, பிறரை மன்னிக்கும்போது, இதே வாழ்க்கையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். மீகா 6:8. மனிதனே, நல்லது என்னவென்று அவர் உனக்கு தெரிவித்திருக்கிறார். நீதியை செய்யவும், கிருபையை நேசிக்கவும், உன் தேவனோடு தாழ்மையாய் நடக்கவும், இதுவே கர்த்தர் உன்னிடமிருந்து விரும்புவது அல்லவா? மத்தேயு 5:9. சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். மத்தேயு 5:16. அவ்விதமே உங்கள் வெளிச்சம் மனிதர்களின் முன்பாக பிரகாசிக்கட்டும், அவர்கள் உங்கள் நற்செயல்களை பார்த்து வானத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்களாக. நண்பர்களே, ஒரு மனிதன் கிறிஸ்துவின் வெளிச்சமாக மாறினால் ஒரு வீடு மாறுகிறது, ஒரு தெரு மாறுகிறது, மெல்ல மெல்ல ஒரு தேசமே மாறுகிறது. ஒரு வீட்டில் தினமும் சண்டை நடக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சட்டம் வெளியில் இருக்கிறது, ஆனால் வீட்டுக்குள் எந்த சட்டம் செயல்படும்? வீட்டில் சமாதானம் வருவது மனிதனின் குணம் மாறும்போதுதான். குணம் மாறுவது இதயம் மாறும்போதுதான். அதனால்தான் இயேசு வெளிப்புற அமைப்பை அல்ல, உள்ளார்ந்த மனிதனை மாற்றுகிறார். எசேக்கியேல் 36:26. நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை தருவேன், உங்களுக்குள் புதிய ஆவியை வைப்பேன், உங்கள் உடலில் இருந்து கல் இருதயத்தை அகற்றி மாம்ச இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இப்போது நமது இந்தியாவிற்காக ஜெபிப்போம். வானத்தில் உள்ள பிதாவாகிய தேவனே, இந்த குடியரசு தினத்தில் எங்கள் தேசமான இந்தியாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் அரசியல் அமைப்பின் மரியாதை காக்கப்படுவதாக. எங்கள் தேசத்தில் நீதியும் சமாதானமும் நிலை பெறுவதாக. எங்கள் தலைவர்களுக்கு ஞானமும் நேர்மையும் அருளப்படுவதாக. எங்கள் இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைப்பதாக. எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒருமைப்பாடும் பெருகுவதாக. தேசத்தில் வெறுப்பு குறைந்து கருணை அதிகரிப்பதாக. கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் தேச குடிமக்களின் குணம் வலிமையடையட்டும். நாங்கள் அனைவரும் உமது சத்தியத்தில் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.